வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரும் சீன ஆய்வு கப்பல்கள் 2 மாதங்களில் அனுர அரசு எடுக்க உள்ள நடவடிக்கை. ஒத்திவைக்கப்பட்டது ஹரின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு. ஸ்ரீதரன் மீதான நடவடிக்கை, முன்னாள் எம்பி சிவமோகன் கடும் சாடல். சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 5 பலி. மத்திய மாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை, மக்களுக்கு அவசர அறிவித்தல். கனமழையால் மீண்டும் நிரம்பி வழியும் மட்டக்களப்பு பிரதான குளங்கள். வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றார் டெல்சி ரோட்டி. தன்னிச்சையான முறையில் கல்வி சீர்திருத்தங்கள் கவலை வெளியிட்ட விஜயதாச ராஜபக்ஷ. ரணிலின் லண்டன் விவகாரம், விசாரணையில் இருந்து அதிகாரிகள் விலகல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை கையாள்வதற்கான தர நடைமுறைகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்கு வருவதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை கையாள்வதற்கான தர நடைமுறைகளை வரைவதற்கு இலங்கை அரசாங்கம் கடந்த ஆண்டு ஒரு குழுவை நியமித்திருந்தது. இன்னும் இந்த தர நடைமுறைகள் இறுதி செய்யப்படாத நிலையில் அந்த குழு இன்னும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் 2 மாதங்களுக்குள் அதற்கான பணியை முடிப்போம் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க அழுத்தங்களை அடுத்து ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கு விதித்த ஓராண்டு தடை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த பொதுத் தேர்தலின் போது தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்று காலை பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பதுளை நீதவான் மே 5ஆம் தேதி அதை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி பதுளை தலைமையக போலீசாரால் ஹரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டார். பின்னர் அதே நாளில் பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையில் விடுவிக்கப்பட்டார். பொதுத் தேர்தல் பிரச்சார காலத்தின் இறுதி நாளில் பதுளை நகரில் நடத்தப்பட்ட அங்கீகரிக்கப்படாத ஊர்வலம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்டன. தமிழரசு கட்சியில் தற்போது பதவியில் இருப்பவர்கள் கட்சிக்கு சேர் பூசும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள் என்று வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிரான கட்சியின் நடவடிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீநேசனுக்கும் எதிராக தமிழரசு கட்சி என்ற போர்வையில் அவிழ்த்துவிடப்படும் சேறு பூசல்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவோம். இவர்கள் இருவரும் அவர்களது மாவட்டங்களில் அதிகூடிய வாக்குகளை பெற்று நேரடியாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி என்ற போர்வையில் ஊடக சேறு பூசல்கள் செய்கின்றார்கள் என்றால் இவர்களா கட்சியில் விசுவாசமாக உள்ளவர்கள்? திருட்டுத்தனமாகவும் அரசியல் அலங்கோலத்தனமாகவும் துரோகத்தனங்களால் தமிழரசு கட்சியின் தற்காலிக பதவிகளை வகித்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் இவை. தமிழ் தேசியத்துடன் நிற்பவர்களுக்கு யார் கட்சியை சேற்றுக்குள் புதைக்க நினைப்பவர்கள் என்பது தெரியும். கடந்த 2008ஆம் ஆண்டு மாவீரர் உரையில் தேசிய தலைவர் தெளிவாக சொன்னது போன்று ஈழ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அந்த பொறுப்பினை எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சி திருட்டுத்தனமாக செய்த சூழ்ச்சிகள் மூலம் அரசியல் சதிக்குள் தள்ளிவிடப்பட்டுள்ளது. இது ஒரு கவலைக்குரிய விடயம் என்றாலும் இவர்கள் எடுக்கும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய அரசியலில் உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும். இதுவே எனது கோரிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மதுபானம் என்று சந்தேகிக்கப்படும் திரவத்தை குடித்து 5 உயிரிழந்துள்ளனர். அதன்போது வெண்ணப்புவ மாரவில பகுதியில் உள்ள ஒரு வீட்டினுள் 3 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மற்ற 2 வெண்ணப்புவ வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். சம்பவம் குறித்து மாரவில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய மாகாணத்தின் சில மாவட்டங்களைச் சேர்ந்த இடங்களுக்கு மண் சரிவு அபாயம் காரணமாக வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, நுவரெலியா மாவட்டத்தின் நில்தண்டஹின்ன மற்றும் வலப்பனி ஆகிய பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, நுவரெலியா மாவட்டத்தின் தில்திண்டஹின்ன மற்றும் வலப்பனை பிரதேசத்தில் வசிக்கும் மக்களுக்கு அப்பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் கந்தகட்டிய
உள்ளடங்கிய மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ, நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரன் ஹெத, மதுரட ஆகிய பிரதேச மக்களுக்கு அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, ஹாலியல, பசறை, லுணுகலை, வெளிமடை, மீகக கிவுல, தொலுவ, அம்பன்கங்கை, கோரளை, பிபிலை ஆகிய பிரதேசங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழ் பருவப்பெயர்ச்சி மழை வீழ்ச்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் பொழிய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மட்டக்களப்பு நகரில் 39.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த வருடம் இறுதி வரையில் பெய்து வந்த மழை வீழ்ச்சி கடந்த வாரம் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் இன்று அதிகாலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நவகிரி பகுதியில் 55 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், தும்பங்கேணி பகுதியில் 36 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், உன்னிச்சை பகுதியில் 33 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், உருகாமம் பகுதியில் 26 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மயிலம்பாவளி பகுதியில் 31 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், வாகரை பகுதியில் 38 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கல்முனை பகுதியில் 19.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் இன்று காலை 8:30 மணி வரையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மட்டக்களப்பில் அமைந்துள்ள மிக பிரதான குளங்களின் நீர்மட்டங்களும் வெகுவாக உயர்ந்துள்ளன. அந்த வகையில் உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் 30 அடி 3 அங்குலம், நவகிரி குளத்தின் நீர்மட்டம் 28 அடி 8 அங்குலம், தும்பட்கேணி குளம் 15 அடி, உருகாமம் குளத்தின் நீர்மட்டம் 13 அடி 9 அங்குலம், வாகனேரி குளத்தின் நீர்மட்டம் 17 அடி 2 அங்குலம், கட்டுமுறிவு குளத்தின் நீர்மட்டம் 11 அடி 7 அங்குலம், கெத்துல்விவ குளத்தின் நீர்மட்டம் 11 அடி 7 அங்குலம், வெலிக்காகண்டிய குளத்தின் நீர்மட்டம் 13 அடி 5 அங்குலம், வடமுனை குளத்தின் நீர்மட்டம் 12 அடி 6 அங்குலமாக உயர்ந்துள்ளதாக அக்குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை களுவாஞ்சிக்குடி, வெல்லாவளி, பட்டிப்பளை, வவுனதீவு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள கிராமிய குளங்கள் முற்றாக நிரம்பியுள்ளன. வெனிசுலாவின் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸை இடைக்கால ஜனாதிபதியாக நியமித்து அந்நாட்டு உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தில் டெல்சி ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக இன்று பதவியேற்றார். ரோட்ரிக்ஸுக்கு அவரது சகோதரரும் தேசிய சட்டமன்ற தலைவருமான ஜோர்ஜ் ரோட்ரிக்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உறுதிமொழி ஏற்பதற்கு முன் எங்கள் தாயகத்திற்கு எதிரான சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பால் வெனிசுலா மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட துன்பங்களுக்கு நான் வருத்தத்துடன் வருகிறேன் என்று அவர் தனது வலது கையை உயர்த்தி கூறியுள்ளார். டெல்சி ரோட்ரிக்ஸ் 2018 ஜூன் முதல் வெனிசுலாவின் துணை அதிபராக பணியாற்றியுள்ளார். அவர் நிதி மற்றும் எண்ணெய் மந்திரியாகவும் இருக்கிறார். துணை ஜனாதிபதி பொறுப்புகளை தாண்டி 2 முக்கிய துறையின் மந்திரியாக இருக்கும் காரணத்தால் வெனிசுலா அரசில் மிக சக்தி வாய்ந்த நபராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகள் இன்றி முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே இதனை குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் ஆலோசனைகளின்றி தன்னிச்சையாக முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் சுமார் 3,000க்கும் அதிகமான பாடசாலைகளில் மின்சாரம் மற்றும் நீர் வசதிகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகள் கூட இல்லாத நிலையில் இணையவழி மற்றும் டிஜிட்டல் கல்வி முறையை அறிமுகப்படுத்துவது நடைமுறை சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய வசதி குறைபாடுகளால் கிராமப்புற மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் மற்றும் இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கிடையே பாரிய சமூக இடைவெளியை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக இலங்கையின் பாரம்பரிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மத விழுமியங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் மாணவர்களை வெறும் நுகர்வோர் கலாச்சாரத்திற்குள் தள்ளும் முயற்சி இதுவென குற்றம் சாட்டினார். குறிப்பாக மாணவர்களுக்கு பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் முன்வைத்துள்ள ஆட்சேபனைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் கல்வித்துறையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கருத்துக்களை பெறாமல் ஒரு சிலரின் விருப்பத்திற்கு அமைய பாடத்திட்டங்களையும் பாடசாலை நேரத்தையும் மாற்றுவது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என தெரிவித்த அவர் கல்வி என்பது அரசியல் தேவைகளுக்காக மாற்றப்படாமல் ஒரு தேசிய கொள்கைகளின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கிலிருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 உயர் அதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது மக்களின் வரிப்பணமான
69 லட்சம் ரூபாவை தவறாக செலவிட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புபட்டிருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ரணிலின் லண்டன் விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு சமீபத்தில் பிரித்தானியா சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரும் சீன ஆய்வு கப்பல்கள் 2 மாதங்களில் அனுர அரசு எடுக்க உள்ள நடவடிக்கை. ஒத்திவைக்கப்பட்டது ஹரின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு. ஸ்ரீதரன் மீதான நடவடிக்கை முன்னாள் எம்பி சிவமோகன் கடும் சாடல். சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 5 பலி. மத்திய மாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை, மக்களுக்கு அவசர அறிவித்தல். கனமழையால் மீண்டும் நிரம்பி வழியும் மட்டக்களப்பு பிரதான குளங்கள். வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றார் டெல்சி ரோட்டி. தன்னிச்சையான முறையில் கல்வி சீர்திருத்தங்கள் கவலை வெளியிட்ட விஜயதாச ராஜபக்ஷ. ரணிலின் லண்டன் விவகாரம் விசாரணையிலிருந்து அதிகாரிகள் விலகல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.